Hi friends, welcome to our channel Bharbiskitchen. So ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் நடுவில் ஹெல்த் இஷ்யூனால என்னால் வீடியோ போட முடியல, கொஞ்சம் பிஸியாகவும் இருந்தேங்க. ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேறு வந்திருந்தது. ஸோ அதனால தான் இனிமே வந்து என்னோடய வீடியோஸ் ரெகுலராக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நான் வந்து ஸ்வீட் செய்யலான்னு இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் முதல்ல ஸ்வீட் வீடியோ நான் இப்போ தான் போடுறேன். ஸோ நம்ம செய்ய போகிறது பைனாப்பிள் கேசரி, அதாவது இன்ஸ்டன்ட் பைனாப்பிள் எசன்ஸில் செய்கிற பைனாப்பிள் கேசரி. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் வந்து கோல்டு இருக்கிறதுனால சரியாக இருக்காது, ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், இன்றைக்கி வந்து ரவை வந்து நான் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துக்கிறேன். இது வந்து 250 ml கப் இது. ஸோ 1/4 கிலோ ரவை இருக்கும். ஸோ இந்த ஒரு கப் ரவைக்கு இது வந்து ஒரு கப் நாகா ரவை. நீங்கள் நார்மல் ரவையாக இருந்தால் ஒரு கப்புக்கு 2 அளவுக்கு தண்ணி வச்சா போதும். இது நாகா ரவைன்றதுனால 1க்கு 2.25 கப் அளவு நம்ம தண்ணி வைக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய் வந்து ஊற்றிட்டு ரவையை நல்லா வறுத்துக்கலாம். தீயாமல் எடுத்துக்கணும். திராட்சை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், திராட்சை இப்படி பபிள்ஸாக வருது. ஸோ உங்களுக்கு முந்திரி திராட்சை வந்து கம்மியாக போடுங்க. முந்திரி வந்து உங்களோட ஆப்ஷன், நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நிறைய போட்டாலும் டேஸ்ட் பிடிக்கணும், நீங்கள் நிறைய போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திராட்சை மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, அந்த புளிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரவை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க. இது ஸ்லோவே வைங்க, ரொம்ப ஹையில் வச்சுன்னா தீஞ்சிடும். ஸோ இது நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். உங்களுக்கு ஸ்மெல் நல்லா தெரியும். இந்த பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா வறுக்கணும். ஸோ நல்லா பாருங்கள், எப்படி நல்லா நம்மளுக்கு தெரியுது பாருங்கள், ரவை நல்லா பெருசாக. ஸோ ஆனால் தீயக்கூடாது, ஹையில் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா வறுக்கும் போது தான் உங்களுக்கு கேசரி நல்லா சூப்பராக இருக்கும், மணலாக இருக்கும். ஸோ மணலாக அழகாக நல்லா பார்க்கவே செமையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரவையை வந்து எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் வந்து ஒரு 2.25 அளவு, ஏன்னா இது நான் சொன்னலை நாகா ரவையாக இருந்ததுன்னா. ஸோ இப்போ வந்து இந்த கப்பில் வந்து நம்ம 2.5 கப் அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாகா ரவைன்றதுனால தான் நான் 2.5 கப் ஊற்றுறேன். நீங்கள் நார்மல் ரவையாக இருந்ததுன்னா 2 கப் ஊற்றுங்க போதும். ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க ரவையை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இது ஒரு 1 பிஞ்ச் வந்து இது எல்லோ கலர், இது பார்க்க ஆரஞ்சு கலர் இருக்கும், ஆனால் இது எல்லோ கலர் இது கலர் இது. ஸோ இதை போட்டுட்டு இது நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இதில் வந்து நான் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து உப்பு போட்டால் அந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா கொடுக்கும். ஸோ இது நல்லா கொதிக்கிட்டு இப்போ நம்ம ரவையை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது, தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து வறுத்து வச்ச ரவையை நம்ம ஆட் பண்ணிடலாம். கலக்கிட்டே ஆட் பண்ணணும், அப்போ தான் கட்டி கட்டாது இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் ரவை போட்டாச்சு. கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையில் வைங்க, அப்புறம் நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். ரொம்ப ஹையில் வேணால், ரொம்ப ஸ்லோ வேணால், கொஞ்சம் மீடியமாக நல்லா கலக்கி விடுங்க, கட்டி கட்டாமல் இருக்கும் அப்போ தான். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் இப்படி அழகாக உறிஞ்சிச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம போட்டிருக்கிற 1 டீஸ்பூன் நம்ம வந்து நெய் போட்டுக்கலாம். ஸோ இது அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை வேகட்டும், நம்ம ஸ்லோவில் வச்சு மூடிடலாம். ஸோ இந்த கப்பில் 1/4 கப்பு வந்து ரீஃபைண்ட் ஆயிடும், 1/4 கப்பு வந்து நெய்யும் ஊற்றிக்கலாம். இந்த கப் பார்த்திங்கன்னா 60 ml கப்பு. ஸோ 1/4 கப்பு அளவு தான் இது. ஸோ இதில் 1/4 எண்ணெய் 1/4 நெய் ஊற்றி இப்போ நம்ம இந்த கேசரி வெந்ததுக்கப்புறம், இந்த ரவை வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இது பாருங்கள், நல்லா வந்து ரவை நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சக்கரை போடணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து சக்கரை போட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் சக்கரை வந்து 1க்கு 1:1 தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1.5 போடலாம்,
நம்ம இது வந்து கடை சுகர் இது. ஸோ நீங்கள் ரேஷனில் வாங்குற மாதிரி தான் அது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை கூட வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் இதை நல்லா கலந்து விட்டுறேன். இது நல்லாவே இலகும். நல்லா கலந்துங்க, கட்டி கட்டி ஆகாமல் கலந்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா சக்கரை போட்டு எப்படி இலகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் இப்போது ஊற்றி வச்சுருக்க இந்த எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கிறது இது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மீதி வந்து நம்ம அப்புறமா ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக நெய் ஊற்றினாலும் கொஞ்சம் கட்டியாயிடும். ஸோ அதுக்காக தான் இப்படி ஊற்றுறது. ஸோ இது நல்லா கட்டி இல்லாமல் இப்படி கலந்துக்கலாம். இது பார்க்க தான் இப்போ கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் சரியாயிடுங்க இது. இதில் நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக, ஏன்னா ரொம்ப காட்டாயிடும். அப்புறம் போதும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு எசன்ஸ் ஊற்றினாலே அந்த ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இது பைனாப்பிள் எசன்ஸ் போதும் நம்மளுக்கு. ஃப்ளேவர் செம்ம ஸ்மெல்லுங்க இப்பயும் வந்துருச்சு. வச்சுக்கோங்க அடுப்பை, ரொம்ப ஹை வைக்க வேண்டாம். பாருங்கள் எப்படி வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் ஏலக்காய் பாருங்கள் நான் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் ஃபுல்லாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏலக்காய் இதில் ஒரு 1-4 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஸோ இந்த மீதி இந்த முந்திரி எல்லாமே இதில் போட்டாச்சு. ஸோ மீதி இருக்கிற பாருங்கள் நெய்யும் எண்ணெயும் நான் ஊற்றியாச்சு. ஸோ நல்லா கலந்தெல்லாம் இன்னும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு கேசரி, பைனாப்பிள் கேசரி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கரண்டியில் பாருங்கள் வழிச்சுன்னு அப்படியே வந்துருச்சு. போட்டிக்கலாமல். ஸோ கேசரி ரெடி. பைனாப்பிள் புட்டிங்னு சொல்லுவாங்க அப்போலாம். இதில் வந்து இன்னும் நம்ம பழங்கள் போட்டோன்னா பைனாப்பிள், திராட்சை எது வேணுமோ நம்ம இதை போட்டுக்கலாம். சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வரைக்கும் நீங்கள் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் என்ன வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம், நெய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் இங்கே ரொம்ப தெக்கட்டுன்றதுக்காக நான் கம்மி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நெய்யும் எண்ணெயும் வந்து நீங்கள் கொஞ்சம் அதே இப்போ நான் இப்போ இது 1/4 கப் சொன்னது நீங்கள் 1/2 கப்பாகவே கூட இதில் ஊற்றி இதே மாதிரி இன்னொரு பெரிய கப்பில் 1/2 கப் ஊற்றிக்கலாம். கேசரி வச்சு வாங்க நம்ம சர்விங் பவுலில் சர்வ் பண்ணலாம். ஃபுட்டி ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் இது இப்படி எடுத்து போட்டால் அந்த விழுது பாருங்கள். ஸோ பாருங்கள் அந்த ரவெல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். கொல கொல நம்ம எல்லாமே தனித்தனியாக பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வந்து விழுது பாருங்கள். ஸோ சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் பார்பிஸ்கிட்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். See you, bye bye.